இது தேவையான சீர்திருத்தம் இல்லையா? இன்னைக்கு வந்து ஆர்மிக்கு அடுத்து, ரயில்வேஸுக்கு அடுத்து வக்ஃப் கிட்ட தான் அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது தேவையான சீர்திருத்தம் அப்படிங்கிற. ஹரி, நீங்க சொன்னது மிகவும் சரி. அவர்கள் கண்ணை இப்பொழுது உறுத்துவது என்பது கிட்டத்தட்ட ஒரு 9,00,000 ஏக்கர் இந்தியா முழுக்க வக்ஃப் வாரியத்திடம் நிலம் இருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. இதுதான் அவர்கள் கண்ணை உறுத்துகிறது. இதை எப்படி அபகரிப்பது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சதிதான் இந்த சட்டம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி இங்கே நாம் பேச வேண்டியதுதான் மிக முக்கியமான விஷயம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் சில தனிப்பட்ட உதாரணங்களை எல்லாம் சொன்னார். அதற்கெல்லாம் என்ன சான்றுகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி பார்த்தால் நான் நூற்றுக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளிலும் இஸ்லாமியர்களால் எந்த ஒரு சொத்தையும் தங்களுடைய சொத்தை விற்கக்கூட முடியாத அளவிற்கு RSS போன்ற அமைப்புகள் அவர்கள் எதையெல்லாம் கைகாட்டுகிறார்களோ அதையெல்லாம் இது கோயிலுக்கு சொந்தமான இடம் அல்லது இது முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல என்று சொல்லி முடக்கி போலி புகார்களின் அடிப்படையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த சம்பவம் நடக்காத ஊர்களே கிடையாது. அவையெல்லாம் வழக்குகளாக நிலுவையில் இருக்கின்றன. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ வக்ஃப் வாரியம் என்பது இந்துக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு அமைப்பு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறார். நான் சொல்கிறேன், இப்பொழுது தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையின் சார்பாக பெரும்பாலான நிலங்கள், கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன. அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதெல்லாம் இஸ்லாமியர்களிடம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் இவர்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்துதான் அந்த சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பவர்கள் யார்? அதை எப்படி முறைப்படுத்துவது என்று வருகிற போது ஏதோ வக்ஃப் வாரியம் ஒரு ஆக்கிரமிப்பாளர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி என்று நான் பார்க்கிறேன். இல்ல, அப்படி நம்ம எதையுமே பொதுப்படுத்த முடியாது. ஆனா அதுல வந்து ட்வீக்ஸ் தேவை, அதுல சீர்திருத்தம் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு கால்ஸ்ல நியாயம் இருக்கிறதா பார்க்கலையா? இல்ல, அதுலதான் நான் வரேன். அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். அதாவது இதற்கு முன்னாலும் வக்ஃப் வாரிய சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த திருத்தங்கள் எல்லாமே இஸ்லாமியர்களே கோரிக்கை வைத்து செய்த திருத்தங்கள். அதாவது அதில் சிலவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இதில் கிட்டத்தட்ட இவர்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய திருத்தங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 155 திருத்தங்கள் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட வக்ஃப் வாரியத்தை எந்த அதிகாரமும் அற்ற ஒரு அமைப்பாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இப்பொழுது உதாரணமாக ஒரு சொத்து, இந்த சொத்து என்பது அது அரசிற்கு சொந்தமானதா அல்லது வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானதா என்கிற ஒரு டிஸ்பியூட் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்படி என்கிற போது அந்த டிஸ்பியூட்டை தீர்க்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அல்லது அதற்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அவர்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த போர்டிடம் அது செல்ல வேண்டும். அந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஓப்பாக இல்லாவிட்டால் ட்ரிபியூனலுக்கு போகலாம். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த அதிகாரத்தை முழுக்க எடுத்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் கேட்கிறேன், ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம், அங்கு ஒரு தர்கா சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிறது அல்லது ஒரு இஸ்லாமியர்களுடைய ஒரு சொத்து தொடர்பான ஒரு பிரச்சனை வருகிறது. பாஜக நிர்வாகத்திற்கு கூட இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைமுறையில் என்ன முடிவை எடுப்பார் என்பதை உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். சரியா? இது இந்தியாவில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் மக்கள் மனசாட்சியின்படி இதை பார்க்கட்டும். இதுல இன்னொரு விஷயத்தையும் இந்த சட்டத்திட்டத்தில் கொண்டு வருகிறார்கள். நீங்களே கேள்வியாக கேட்டீர்கள். இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருவர் அதில் இந்த வக்ஃப் போர்டு உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் அரசின் சார்பாக இருப்பார். RSS போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அந்த இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் அந்த போர்டில் நியமிக்கப்படுவாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பொறுத்தீங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல அது நடக்காது இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு கலெக்டரோ இல்ல அரசு அதிகாரியோ தவறா நடந்துப்பாரா? இல்ல தமிழ்நாடு போன்ற ஒரு அதிகாரி அரசு நான் திரும்ப சொல்றேன். இல்ல அதுல இன்னொன்னு சொல்றேன். எந்த அரசு, தமிழ்நாடாக இருக்கலாம் அல்லது வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், இன்றைக்கு இந்துத்துவ மனப்பான்மை கொண்டவர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள், மத மனப்பான்மை கொண்டவர்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தை முழுக்க எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுப்பதற்கான ஒரு அவசியம் என்ன வந்திருக்கிறது? இது ஒரு அடிப்படையான கேள்வி. இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த, அதாவது பெரும்பாலான சொத்துக்கள் 9,00,000 அதாவது ஏக்கர் நிலங்கள் அவர்களிடம் இருக்கின்றன என்று சொன்னால், இதை அபகரிப்பதற்கான ஒரு அதிகாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும்
இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்கள் அவர்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர்கள் பாஜக ஆதரவாளர்களை கொண்டு இது வந்து அதற்குள் அபகரிப்புன்னு சொல்லிட நிறுத்துவார்கள். முடியுமா? இது ஒரு டிஸ்பியூட்னு வரும்போது தானே இங்க பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு விஷயம் சொல்றார். நாங்கள் 64 கோவில்களை 64 மசூதிகளை நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கண்டறிந்திருக்கிறோம். அதில் 50 மசூதிகள் ஒரு காலத்துல கோயில்களாக இருந்தவை. அதனால் இந்த வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டம் அந்த மசூதிகளை அகற்றுவதற்கு எங்களுக்கு உதவும் என்று யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். அவங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல மறைபொருளாக வேற எதுவுமே கிடையாது. இதுல இன்னொரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் நீங்க என்னன்னு பாருங்க. அதுல இப்ப உதாரணமாக ஒரு காலத்தில் இந்த வக்ஃப் வாரியத்திற்காக சொத்துக்களை தானமாக பலரும் கொடுத்திருப்பார்கள். அப்படி கொடுத்திருக்கிற போது அது தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுடைய ஒரு நலன்களுக்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த சொத்துக்கள் தொடர்ந்து பயன்பட்டு வருகிற பட்சத்தில், அதாவது பயன்பாட்டில் அது இருக்கிற பட்சத்தில் அது வக்ஃப் சொத்துக்களாக இதற்கு முன்னால் கருதப்பட்டு வந்தன. ஆனால் இப்போது அதற்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ஒழிய அது வக்ஃப் சொத்துக்களாக கருதப்படாது, அது அரசு சொத்துக்களாக கருதப்படும் கொண்டு வர்றாங்க. ஒரு காலத்துல நவாபுகள் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி முஸ்லிம் ஆட்சியாளர்களோ நவாபுகளோ அப்படி கொடுத்திருக்கலாம். அதுக்கு இப்ப இங்க எங்க போய் நீங்க டாக்குமெண்ட் தேடுறீங்க? அப்ப அதே இப்ப இவர்கள் சொல்றார்கள் இல்லையா, சில விஷயங்கள் கோயில் சொத்துக்களுக்கு அந்த சோகத்துல எழுதியிருக்கு, அங்க சுற்றுச்சுவர்ல இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பாத்தியதை உரிமை கொண்டாடுகிறார்கள் இல்லையா? அப்போ தொடர் பயன்பாட்டில் இருக்கிற விஷயத்தின் அடிப்படையில் சொத்துரிமை தீர்மானிக்கப்படுகிறது. இது போன்ற மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் சார்ந்த விஷயங்களில். அப்படி இருக்கிற போது இவர்கள் எந்த அடிப்படை இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நான் ரொம்ப லாஜிக்கலா தான் இந்த விஷயங்களை முன்வைக்கிறேன். அதாவது இன்னொன்னு சொல்றேங்க, இப்ப இவங்க எல்லாம் இந்த முஸ்லிம்கள்லாம் தான் இந்த வக்ஃப் போர்டுல இருப்பாங்க, அவங்க இஷ்டப்படி தீர்ப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை இங்க ஸ்ரீதர் சொல்றாரு. உங்களுக்கு நன்றாக தெரியும், அவருக்கு தெரியாம இருக்கலாம். வக்ஃப் போர்டு என்பது வெறுமனே முஸ்லிம்களால் மட்டும் நிர்வகிக்கப்படவில்லை, அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் முஸ்லிம் அதிகாரிகள் அல்ல. ஒரு IAS அளவில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செக்ரட்டரி தான் அதனுடைய போர்டோட பாத்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரியா இருப்பார். இப்படியாக ஒரு அமைப்பு செயல்படுகிற போது அது முழுக்க முழுக்க தன்னிச்சையாக இஸ்லாமியர்கள் ஏதோ அதை கையாண்டு கொண்டிருப்பது போன்றும் கவர்மெண்டோட ஆடிட்டிங் எதுவுமே அதுல இல்லாதது போன்றும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய ஏற்கனவே இப்ப ஆராஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார். ஒரே ஒரு நொடிப்பட்டு கொடுங்க. ஒரு கேள்வியை கேட்டார். இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு உங்களிடம் ஒரு இஸ்லாமிய MP கூட கிடையாது. இந்த மசோதாவை நீங்கள் தாக்கல் செய்து பேசுவதற்கு அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அரசியல் அதிகாரமற்றவர்களாக மாற்றி இருக்கிறீர்கள். இப்பொழுது சொத்துக்கள் சார்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பறிப்பதுதான் உங்கள் நோக்கம். இது லூட்டிங் என்பதை ஆராஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். அதைத்தான் நான் என்னுடைய கருத்தாகவும் முன்வைக்கிறேன். இது அரசியல் சாசனத்தின் மீதான ஒரு தாக்குதல். இன்னும் சொல்ல போனா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் உருவாக்கி தந்த சிறுபான்மையினர் பாதுகாப்பு, அவரே தலைவராக இருந்து உருவாக்கிய அந்த சட்டத்திற்கே இது எதிரானது என்பதையும் பாயிண்ட் டேக்கன் சார். திரு ஹிதாயத்துல்லா வெல்கம், வணக்கம். திரு ரவி, இது தேன்கூட்ல கை வைக்கிற மாதிரி இல்லையா? இது அவங்க சொத்து கண்ணை உறுத்துது. இவ்வளோ இருக்கே, UPல 30% இருக்கே, தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்கே. ஸோ அதனால நிலத்துல கை வச்சா அவங்களுடைய பலத்துல கை வைக்கலாம். தேன்கூட்டுல இருந்து கரெக்டான தேன் வந்திருந்ததுன்னா கேள்வியே இருந்திருக்காது. 9.5 லட்சம் ஏக்கர் முடியலையோ? இல்லை, எடுக்கிறது நாம் எடுக்கிறது இல்லைங்க, யார் அவங்களோ அவங்க தான் போய் எடுக்கணும். 9.5 லட்சம் ஏக்கர் இருக்குது, அதனுடைய வேல்யூ 1.5 லட்சம் அப்படின்னு கோடின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? கைட்லைன் வேல்யூ ஏறாது, ஏன்னா விற்க போகிறதில்ல, வாங்க போகிறதில்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க, ஒத்துக்கிறேன்.